தலைமை செய்தியாளர் ராஜா அவர்களும் இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய வளாகத்தில் இருக்கின்றார். ராஜா, இப்போ அதிகாரப்பூர்வமா தீர்மானங்கள் அப்படின்னு சிலது நிறைவேற்றப்பட்டாலும் கூட அதுல என்ன சொல்றாங்கன்ற மெசேஜ் ஒரு பக்கம், அது தவிர இந்த தீர்மானங்கள் தவிர உங்க உள்ளரங்களை விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்குமா? குறிப்பா கூட்டணி குறித்து எந்தெந்த கட்சி அப்ரோச் பண்ணலாங்கிற விஷயங்கள்லாம் அங்க விவாதிக்கப்படுமா ராஜா? அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் தற்பொழுது அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் செயற்குழு இரண்டு முறையும் பொதுக்குழு ஒரு முறையும் அதிமுகவில் கூட்டப்படுவதுங்கிறது அதனுடைய அதிமுக சட்ட விதியாகும். அந்த அடிப்படையில் தான் இன்று அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கட்சியினுடைய அவைத் தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு கூட்டக்கூடிய ஒரு முதல் பொதுக்குழு கூட்டமாகும். ஆகையால் இந்த கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக கருதப்படுகிறது. பொதுக்குழுவை பொறுத்தவரை பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 2500 பேர் பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்கள் 300 பேர், மொத்தம் 2800 3000 பேர் வரை இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதிமுகவினர் எங்கு பார்த்தாலும் அதிக அளவில் இருக்குது. தற்பொழுது இந்த ஆங்காங்கே இந்த கனமழை பெய்த 4 மாவட்டங்களில் கனமழை மற்றும் சென்னையினுடைய புயல் காரணமாக அந்த வரவேற்பு என்பது அதிக அளவில் செய்யப்படவில்லை. இது ஆண்டுக்கு ஒரு முறை கூட்ட வேண்டும் என்பதனால் இந்த பொதுக்குழுவை கூட்டியுள்ளனர். ஆகையால் பெரிய அளவிலான வரவேற்பு பதாகைகளோ அதெல்லாம் பொதுவாக 2-3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வைக்கப்படும். அதிமுகவை பொறுத்தவரை பொதுக்குழு செயற்குழு என்பது ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு என்பது திருவிழாவாக பார்க்கப்படும். ஆனால் தற்பொழுது இந்த மழை வெள்ளம் காரணமாக பெரிய அளவில் வரவேற்பு இல்லை என்றுதான் இந்த கட்சிக்காரர்கள் அதிமுகவினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தான் இந்த பொதுக்குழு செயற்குழு தொடங்க உள்ளது. முதலில் செயற்குழு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டம் முடிந்த பிறகுதான் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருவார்கள். ஒவ்வொரு தலைவர்களுக்காக பேச வாய்ப்பு அளிக்கப்படும். அவர்கள் அவருடைய கருத்துக்களை கூறுவார்கள். தீர்மானம் என்பது 18 to 25 தீர்மானம் வரை நிறைவேற்றப்படலாம் என தெரிகிறது. அதில் முக்கியமான ஒரு தீர்மானமாக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி மற்றும் வேட்பாளர் குறித்து முடிவு செய்வதற்கான அனைத்து அதிகாரமும் பொதுச் செயலாளருக்கு கொடுக்கப்படுவதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதே போல இந்த புயல் வெள்ள பாதிப்பின் காரணமாக கூடுதல் நிதி கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என தெரிகிறது. இப்படி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இந்த கூட்ட அரங்கை பொறுத்தவரையில் பொதுச் செயலாளர் இருப்பார். அனைவருமே இந்த நிர்வாகிகள் உள்ளே இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது பலர் தங்களுடைய கருத்துக்களை மேடையிலேயே தெரிவிப்பார்கள். அதாவது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படும். அதன்படி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். என்ன தற்போதைய சூழல், இப்ப நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு வர உள்ளதால் என்னென்ன மாதிரியான அந்த அணுகுமுறை என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கூட்டத்தினுடைய மேடையே, அதாவது அலங்கார வளைவே நாடாளுமன்றத்தில் அந்த வடிவமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அதற்கான ஒரு சமிதியும் வெளியே காட்டப்பட்டுள்ளது. ஆகையால் உள்ளே இந்த தேர்தல் கூட்டணி குறித்து விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதே போல் முதலில் கட்சியினுடைய வரவு செலவு கணக்கு சமர்ப்பிக்கப்படும். இந்த ஆண்டு எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, அந்த வரவு செலவு கணக்குகள் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டு பொதுக்குழு செயற்குழுவினுடைய ஒப்புதல் பெறலாம். அதன் பிறகுதான் அஜெண்டா ஒவ்வொன்றாக தொடங்கும். அதே போல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை மேடையிலே தெரிவிப்பார்கள். தற்பொழுது அந்த பொதுக்குழு என்பது தொடங்கியுள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு வைகை சுப்பன் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சட்ட நேரத்தில் வரவேற்புடன் அதிமுக பொதுக்குழு என்பது தொடங்க உள்ளது. அதே போல பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய பேச்சு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறார். அதில் தான் பல்வேறு விஷயங்கள் தற்பொழுது அந்த நாடாளுமன்ற தேர்தல், அதே போல் இபிஎஸ் அந்த அணியினுடைய பிரிவு, இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.